நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 9th தமிழ் கொஷின் அண்ட் ஆன்சர். ஸோ நம்ம வந்துட்டு இது வந்து டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்ஆர்பி இதில் வந்துட்டு கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd கிளாஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துட்டு 5 கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ கூட வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு வரலாம். இதில் வந்து பேசிக்காக வந்துட்டு பேசிக் கொஷின்ஸு கேட்டிருக்கோம். இதில் வந்து கூடுதல் கொஷின்ஸும் வந்து இதில் வந்து கேட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். கொஞ்சம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாமும் நீங்கள் கூட வந்துட்டு நீங்களுமே வந்து ஆன்சரும் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடிநகர் என்னும் சொல்லில் கடி என்பதன் பொருள். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுடைய ஆன்சர் காவல். காவலை தான் வந்துட்டு கடின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் கொஷின் உரு தவ நனி என்ற 3 உரிச்சொற்களும் டேஷ் என்னும் பொருளில் வருகின்றன. ஸோ இரண்டாவது கொஷினுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிகுதி. ஸோ தேர்ட் கொஷின் தொழில் பெயர் விகுதிகளில் பொருந்தாததை கண்டறி. ஸோ தொழில் பெயர் விகுதிகளில் பொருந்தாததை கண்டறி. ஸோ தேர்ட் கொஷினுடைய ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏ. ஸோ நாலாவது கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதிர்மறை இடைநிலைகளில் பொருந்தாததை கண்டறி. ஸோ நாலாவது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு தல். அஞ்சாவது கொஸ்டின் பல்லவர் கால சிற்பங்களுக்கு சிறந்த சான்று. ஸோ அஞ்சாவது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பல்லவர் கால சிற்பங்களில் சிறந்த சான்று அப்படின்னா வந்துட்டு மாமல்லபுரம். ஆறாவது கொஸ்டின் திருநாதர்குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை. ஸோ நல்லா பாருங்க, திருநாதர்குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை. ஸோ ஆறாவது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தீர்த்தங்கரர் உருவங்கள். ஸோ ஏழாவது கொஸ்டின் விழுப்புண்பட்டு இறந்த வீரருக்கு நடப்படுவது எது. ஸோ ஏழாவது கொஸ்டின் வந்துட்டு விழுப்புண்பட்டு இறந்த வீரருக்கு நடப்படுவது எது. ஸோ ஏழாவது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு வந்துட்டு நடுக்கல். எட்டாவது கொஸ்டின் சிற்பிகள் டேஷ் என சிறப்பிக்கப்பட்டனர். ஸோ சிற்பிகள் டேஷ் என சிறப்பிக்கப்பட்டனர். ஸோ எட்டாவது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கற்கவிஞர்கள். ஸோ ஒன்பதாவது கொஸ்டின் கழுகுமலை கோவில் சிற்பங்கள் டேஷ் காலத்தவையாகும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாண்டியர் காலத்தினுடைய சிற்பங்களாகும். ஸோ பத்தாவது கொஷின் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வெளியிட்ட நூல். ஸோ பத்தாவது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்ப செந்நூல். 11வது கொஷின் உலோக படிவங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைந்துள்ள இடங்கள். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மூன்றும் சரி. ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உலோக படிவங்கள் வந்து செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைந்துள்ள இடங்கள் தான். 12வது கொஷின் தமிழக சிற்பக்கலையில் இடம்பெறும் கலைக்கூறுகள். ஸோ 12வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆ மற்றும் ஆ சரி. 13வது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொடும்பாலூர் மூவர் கோவில் கட்டிய மன்னன். ஸோ நல்லா பாருங்க, இது இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். கொடும்பாலூர் மூவர் கோவில் கட்டிய மன்னன். ஸோ 13வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2ஆம் பராந்தக சோழன். 14வது கொஷின் நடுக்கல் பற்றி குறிப்பிடும் இலக்கண நூல். ஸோ 14வது கொஷின் வந்து ஆன்சர் என்ன பண்ணிட்டு தொல்காப்பியம். 15வது கொஷின் மாளிகையில் சுதை சிற்பங்கள் இருந்ததை குறிப்பிடும் காப்பியம் எது. ஸோ 15வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மணிமேகலை. 16வது கொஷின் நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்திற்கு சான்றாகும்
கோவில் எது? ஸோ 16வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தினை சான்றாக்கும் கோவில் எது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேரூர் சிவன் கோவில். 17வது கொஸ்டின் திருவரங்க கோவில் யாருடைய காலத்து கட்டிடக்கலை சான்றாகிறது? ஸோ 17வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சோழர் காலத்தினுடைய சான்றாக காணப்படுகிறது. 18வது கொஸ்டின் பொதுவர்கள் புலி உறவு போர் அடித்திடும் நிலப்பகுதி டேஷ். ஸோ 18வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முல்லை. 19வது கொஸ்டின் 20ஆம் நூற்றாண்டின் தனித்தமிழ் பெருங்காப்பியம். ஸோ 19வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராவண காப்பியம். ஸோ 20வது கொஸ்டின் ராவண காவியத்தின் பாடல்கள். ஸோ 20வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் பார்க்கலாம். 20வது கொஸ்டின் வந்து ராவண காப்பியத்தினுடைய பாடல்கள். ஸோ 20வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா வந்துட்டு 3500. 21வது கொஸ்டின் 25 நாளில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர். ஸோ 25 நாட்களுக்குள்ள திருக்குறளுக்கு வந்து உரை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு புலவர் குழந்தை. 22வது கொஸ்டின் யாப்பதிகாரம் தொடையதிகாரம் எழுதியவர். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாப்பதிகாரம் தொடையதிகாரம் வந்து எழுதியவர். ஸோ 22வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு புலவர் குழந்தை. ஸோ மன்னிய என்பதனுடைய இலக்கண குறிப்பு. 23வது கொஸ்டின் ஆன்சரை பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெயரெச்சம். 24வது கொஸ்டின் பூவை என்பது எப்பறவையை குறிக்கும்? பூவை என்பது எப்பறவையை குறிக்கும்? 24வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாகன வாய்ப்பறவை. 25வது கொஸ்டின் எருதின் கொம்பினை போல் இருந்த காய் எது? ஸோ எருதின் கொம்பினை போல் இருந்த காய் எது? ஸோ 25வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாலக்காய். 26வது கொஸ்டின் காஞ்சியும் வஞ்சியும் பூக்கும் நிலம். ஸோ 26வது கொஸ்டினுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மருதம். 27வது கொஸ்டின் கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றாலானது. ஸோ கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றாலானது. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் வந்து எதில் வந்துட்டு இந்த 3 கொடுத்துருக்கிற 3 கொஷினுக்கும் ஸோ எது வந்து அந்த இதில் வந்து ஆனது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. 27வது கொஷினோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா முக்குழல். 28வது கொஷின் ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்டவன். ஸோ 28வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராவணன். ஸோ 29வது கொஷின் மறைமுகம் என்பதன் இலக்கண குறிப்பு. ஸோ 29வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு உம்மை தொகை. 30வது கொஷின் புரைத பறித்து காஞ்சி புனை நிழல் அருந்துவாரே இதில் அமைந்துள்ள நயம். ஸோ 30வது கொஷின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடிமோனை. 31வது கொஷின் வருமலை அளவி வருமலை என புலவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஸோ 31வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடல் அலை. 32வது கொஷின் கரிக்குருத்து என்பதன் பொருள் யாது? ஸோ 32வது கொஷின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரிக்குருத்து என்பதன் பொருள் யாது? ஸோ 32வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யானை தந்தம். 33வது கொஷின் போர் அடிக்கும் குரலை கேட்டு அஞ்சி ஓடுவது எது? ஸோ போர் அடிக்கும் குரலை கேட்டு அஞ்சி ஓடுவது எது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உலைமான். 34வது கொஷின் குருளைக்கு தன்னிழல் தந்த விலங்கு எது? ஸோ 34வது கொஷினுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்னாய். 35வது கொஷின் அதிர புகுந்து கனா கண்டேன் யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? ஸோ 35வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான். 36வது கொஷின்
அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் துடுப்பிடி மைவனச் சோற்றின் நாற்றமும் டேஷ் இவ்வடிகளில் உள்ள நயங்கள். ஸோ 36வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடி எதுகை அடி ஏய்பு. 37வது கொஸ்டின் திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்தியவர்கள். ஸோ 37வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்தியவர். 37வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆழ்வார்கள். ஸோ 38வது கொஸ்டின் ஆண்டாள் யாருடைய வளர்ப்பு மகள். ஸோ 38வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரியாழ்வார். 39வது கொஸ்டின் நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்கள். ஸோ 39வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்கள். ஸோ 39வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 140. 40வது கொஸ்டின் ஆழ்வார்கள் பாடிய பாடலின் தொகுப்பு டேஷ் ஆகும். ஸோ ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு டேஷ் ஆகும். 40வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4000 திவ்ய பிரபந்தம். 41வது கொஸ்டின் 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஆண்டாள் பாடியவை யாவை. 41வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இரண்டுமே சரி. 42வது கொஸ்டின் மதுரையார் மன்னன் அடிநிலை. மதுரையார் மன்னன் யார். ஸோ 42வது கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்ணன். 43வது கொஸ்டின் கைத்தளம் இலக்கண குறிப்பு யாது. 43வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா இரு பெயரிட்டு பண்பு தொகை. 44வது கொஸ்டின் செய்தி கதையின் தலைமை மாந்தர் யார். 44வது கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிலி பொலாஸ்கா. 45வது கொஸ்டின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஜானகிராமன் நூல் எது. ஸோ 45வது கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சக்தி வைத்தியம். 46வது கொஸ்டினோட ஆன்சர் 46வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்பாவின் சிநேகிதர் நூலின் ஆசிரியர். ஸோ 46வது கொஸ்டின் வந்துட்டு அப்பாவினுடைய சிநேகிதர் நூலின் ஆசிரியர். ஸோ 46வது கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அசோக மித்திரன். 47வது கொஸ்டின் தி ஜானகிராமன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு. ஸோ 47வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1979ஆம் ஆண்டு. 48வது கொஸ்டின் செய்தி என்னும் சிறுகதை இடம்பெறும் நூல் எது. ஸோ செய்தி என்னும் சிறுகதை இடம் பெறும் நூல் எது. 48வது கொஸ்டின் ஆன்சர் வந்துட்டு சிவப்பு ரிஷா. 49வது கொஸ்டின் எழுத்து வகை அறிந்து பொறுத்துக. இயல் அப்படின்னா வந்துட்டு உயிர் முதல் மெய்யிரு. ஸோ இரண்டாவது வந்து புதிது. புதிதுனா வந்துட்டு மெய் முதல் உயிரேறு. மூணாவது வந்துட்டு ஆணி. ஆணினா வந்துட்டு உயிர் முதல் ஊரிரு. வரம் அப்படின்னா வந்துட்டு மெய் முதல் மெய்யிரு. 50வது கொஸ்டின் புணர்ச்சிகளை முதல் ஈற்று சொல் வகைகளில் பொறுத்துக. ஸோ புணர்ச்சிகளை முதல் ஈற்று சொல் வகையால் பொறுத்துக. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்சர் செல்வி ஆடினாள். ஸோ செல்வி ஆடினாள் அப்படின்னா வந்துட்டு உயிரிரு உயிர் முதல். ஸோ பாலைத்திணை. பாலைத்திணை அப்படின்னா வந்துட்டு மெய் முதல். கோலாட்டம் அப்படின்னா வந்துட்டு மெய்யிரு கூட்டல் உயிர் முதல். மண் சரிந்தது அப்படின்னா வந்துட்டு மெய்யிரு கூட்டல் மெய் முதல். ஸோ இதோட 50 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்யூ கைஸ்.